ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். நான் இந்த கப்பால் 2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். முதல்ல நல்லா பறக்கி க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. இதில் சாஃப்டான ஒரு ஆப்பம் செய்ய போகிறேன். வெறும் பச்சரிசி தான் தேவைப்படும். என்னெல்லாம் போடலான்றதை பார்ப்போம். முதல்ல நல்லா சுத்தமாக 5-6 தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. 5-6 தண்ணியில் நல்லா தண்ணி இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்போ தான் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அரிசி அந்த ஸ்மெல்லும் எதுவுமே வராது. லைட்டாக ஸ்மெல்லு வரா மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு உறைஞ்சி கழுவுனிங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி க்ளீன் ஆகிடும். இப்போ இதை நான் நைட்டு நான் ஊற வைக்கிறேன். நல்லா ஒரு விடிய ஒரு 8 மணி நேரம் அரிசி நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு காலைல கூட என்னெல்லாம் போடணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நைட்டு செய்கிறதா இருந்தால் நம்ம இன்றைக்கி நைட்லேருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் பக்காவாக முறையாக வரும் எல்லாமே. நான் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் பாருங்கள், இது ரேஷன் அரிசி. இதில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த சாப்பாடு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இது என்னன்னு தெரியுங்களா? இது கவர்மெண்ட்டில் செறிவூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி. அதாவது ஒரு 100 கிலோ அரிசி மூட்டை இருக்குன்னா அதில் ஒரு 1 கிலோ அரிசி கலப்பாங்க. 1 கிலோவோ இல்லை 2 கிலோவோ தெரியாது, அந்த அளவு நம்மளுக்கு தெரியாது. இது ஏதோ ஒன்று நினைக்காதீங்க. இந்த அரிசி நம்ம சத்து அதிகம் பண்ணி நம்மளுக்கு அரிசி கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம ஊற வைக்கும்போது நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் அவுள் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நான் அவுள்லாம் போடலை. இது ரேஷன் அரிசின்றதுனால அதில் இந்த மாதிரி மிதக்குது. நீங்கள் வாங்கி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது ஆமாவா இல்லையான்னு. இப்போ இது அப்படியே அரைச்சிக்கலாம். இது பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஆயிலில் கூட பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாமாயில் பார்த்தீங்களா, செறிவூட்டப்பட்டது பாமாயில் அப்படின்னு போட்டு கவர்மெண்ட்டில் கொடுக்குற பொருளில் இந்த மாதிரி இதை கவனிச்சிருப்பீங்க மாட்டீங்க யாருமே. பாருங்கள், செறிவூட்டப்பட்டதுன்னா இது எக்ஸ்ட்ரா அவங்க சுத்தம் பண்ணி நம்மளுக்கு சத்து அதிகம் பண்ணி கொடுக்குறாங்கன்றது தான் இதோட அர்த்தம். அரிசிலேயே நம்மளுக்கு அதே மாதிரி வெள்ளையாக மதிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதுதான். சரி, அந்த அரிசி கூட மாவு என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கரண்டி அளவு பச்சரிசி மாவு இது எடுத்துப்போம். ஏன்னா நான் 2 கப்பு தான் எடுத்திருக்கேன். இது தேங்காய் தண்ணி இதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கிடலாம். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுப்போம். இது நல்லா பால் கலக்கியாச்சு. இப்போ இது அரிசி மாவு தண்ணியை அதில் ஊற்றிடலாம். கலக்கிட்டு அப்படியே கப்பி காய்ச்சலாம். இது பாட்டி சொல்லுவாங்க கப்பி காய்ச்சறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சில பேர் சாதம் போடுவாங்க. நான் எங்கள் பாட்டி ஸ்டைலில் நான் செய்து காட்டுறேன் இன்றைக்கி. இது ஒரு கஞ்சி மாதிரி நம்ம அப்படியே கலக்கலாம். இந்த தண்ணி நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நான் எடுத்து ஊற்றிட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு ஆகிடுங்க. நல்லா இது வேகட்டும். அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே கஞ்சி மாரி வந்துடும். கட்டி ஆகுது பாருங்கள், அவ்வளோதான். இந்த குழம்பு கரண்டி, குட்டி சட்னி கரண்டி இருக்குங்களா, இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்தால் போதும். நான் 1/2 கிலோ அரிசியில் செய்து காட்டுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு கிண்ணத்தில் வலித்து எடுத்தாச்சுங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல தேங்காய் போட்டுருவோம். இது கூடவே இதையும் போட்டுடலாம். இந்த கப்பி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டுருவோம். அதில்
இதையும் போட்டுடலாம். ரெண்டுமே நல்லா நைஸாக அரைப்படட்டும். நான் அரைஞ்ச உடனே எப்போ அரிசி போடணுன்னு காட்டுறேன். அரைஞ்சிடுச்சா பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு நைஸாக அரைஞ்சிடுச்சு. நம்ம வந்து தண்ணி வந்து அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அரைச்சாச்சு. இப்போ இதிலே வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம் அரிசி. நான் எல்லா அரிசியும் போட்டு காட்டுறேன். நான் எல்லா அரிசியும் போட்டுட்டேன். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷுங்க. கேரளா சைடில் வந்து தேங்காய் போட்டு இது செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து அப்பம்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பம்னு சொல்லுவோம். ஆப்பம்னா அது வந்து நம்ம தண்ணியாக ஊற்றுவோம். இது வந்து தெப்பமாக இருக்கும். நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. உளுந்துலாம் எதுவுமே போடவே தேவையில்லை. வெறும் பச்சரிசி, தேங்காய், இந்த கப்பி மாவு, அதே பச்சரிசி மாவு தான் நம்ம கஞ்சி மாதிரி காசி போட்டுருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது. பார்க்க கஷ்டமாக தெரியும். நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நல்லா அரைப்பட்டுடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டுருங்க. அந்த மாதிரி நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்லா வரும். இப்போ இதை வலிச்சிடலாம். அவ்வளோதாங்க, மாவு வலிச்சாச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 1/2 கிலோ உப்பு போட்டுடலாம். 1/2 கிலோ மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டுடலாம். அது வந்து கிரைண்டர் கழுவணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் தனியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். மாவு வந்து இந்த பக்குவத்தில் வந்து ஆட்டி எடுத்துக்கணுங்க. கரெக்டான பக்குவம் இதுதான். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நம்ம 6 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு புளிச்சிருச்சா பார்ப்போம். புளிச்சு வந்திருக்கு ஓரளவுக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கிரைண்டரு கழுவின தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிப்போம். இது ஆப்பம் மாதிரி ஊற்றுறதா இருந்தால் நம்ம வந்து இன்னும் கூட நம்ம தண்ணியாக வந்து கலக்கலாம். நான் வந்து இப்போ வந்து தெப்பமாக ஊற்ற போகிறேன். அப்பம்னு சொல்லுவாங்க கேரளா டிஷ்ஷு, அதை தான் நான் ஊற்ற போகிறேன். இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு பொருள் கலக்கணும். 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த ஆப்பம் வந்து ரொம்ப அந்த தேங்காயோட ஃப்ளேவரும் இந்த சர்க்கரையும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருப்பாங்க. சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க போடாமல் விட்டுடலாம். நான் இன்றைக்கி பால் தான் வச்சுருக்கேன் நான் இந்த டிஷ்ஷுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. இது உளுந்து எதுவுமே போடலைங்க. வெறும் பச்சரிசி, தேங்காய், அந்த கப்பி மாவு கரைச்சோம் இல்லைங்களா, அதுதான். வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மாவை நல்லா கலக்கலாம். இது முதல்ல உப்பு போட்டதுனால உப்பு போட தேவையில்லை. ஒரு கரண்டி மாவு எடுத்துப்போம். அதே குண்டா ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க, இது திருப்பாமலே அப்படியே வந்து நம்ம வந்து எல்லாம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். கொண்டைக்கடலை வச்சு சாப்பிட்லாங்க. இதே வந்து தண்ணியாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு ஆப்பம் மாதிரி வரும். நான் இன்னும் ஊற்றி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நான் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றுறேன். இதை லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அப்படியே லட்டு மாதிரி வருங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருவோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க.
பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. அப்படியே வந்து நான்ஸ்டிக் மட்டும் இல்லை, இரும்பு கடாயில் கூட என்னால் செய்து காட்ட முடியும். பாருங்கள், அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு போட்டோம்னா இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். நான் சோடா உப்பு போடாததால் இந்த மாதிரி வருது. ஏற்கனவே இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டு, செம்ம சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள், அப்படியே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சோடா உப்புலாம் வேண்டாம். ஆனால் சில பேர் வந்து சோடா உப்பு போடுவாங்க. சோடா உப்பு போட்டால் தான் ஓட்டை ஓட்டையாக வரும் தோசை மேலே. நம்ம சோடா உப்பு வேண்டாம், அது கெடுதல்ன்றதுனால நம்ம போடாமல் நான் இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டு போடணும், இன்னும் ரொம்ப சாஃப்டாக, இன்னும் வந்து அப்படியே கரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுங்க. இதுக்கு நான் திக்காக வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாவையே வந்து தண்ணியாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ஆப்பம் தாராளமாக வரும். நீங்கள் சுட்டு பாருங்கள். ஆப்ப கடாய், நான்ஸ்டிக் கடாய் எதில் ஒன்றாலும் தாராளமாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 3 ஆப்பம் ஊற்றி காமிச்சிருக்கேங்க. அப்பம்ங்க, அது பேர், கேரளா டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்களேன், செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அதே மாதிரி அளவில் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்கும். இதுக்கு வந்து சென்னா வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் தேங்காய் பால் வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் வச்சு கொடுக்க போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து நான் போடுற டிஷ்ஷுங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.